சரிகமபா நிகழ்ச்சியில விஜய் ஆண்டனி அவர்கள் அபிஷேகாவ பார்த்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஸ்டேஜ்லயே ஷேர் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான ரவுண்டு போய்க்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த ஒரு வாரம் டவுன் பஸ் வாரம் அண்ட் இந்த வாரத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பே விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த வாரம் சீஃப் கெஸ்ட்டா வந்திருக்காரு. எப்போதுமே ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்ஸ் குடுப்பாரு. அண்ட் இந்த மாரி கிட்ஸோட ரவுண்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா சூப்பர் பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அபிஷேகா அவர்கள் முதல் மரியாதை படத்துல வெட்டிவேறு வாசம் அப்படிங்கிற பாடல் எடுத்து பாடியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு பாடல் பாடிட்டு இருக்கும்போதே விஜய் ஆண்டனி அவர்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாரு. பாடல பாடி முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகி உடனடியாகவே மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. "யார் இந்த பொண்ணு? இப்படி பாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு வந்து என்ன 3வதோ 4வதோ தான் படிப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு சூப்பரா பாடுறாங்க. நேச்சுரலாவே இந்த பொண்ணுகிட்ட சங்கீதத்தோட அந்த நாலேட்ஜ் இருக்கு. நீங்க வந்து பாடுன எல்லா குழந்தைகளுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடியிருந்தீங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு." அப்படிங்கிற மாரி ஸ்டேஜ்லயே அபிஷேகாவ புகழ்ந்து பாடியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் தான் வந்து அந்த பட்டன பிரஸ் பண்ணுவாங்க. ஆனா அபிஷேகாவ பொறுத்தவரைக்கும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு விஜய் ஆண்டனி அவர்களே பிரஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் என்ஜாய் பண்ணி எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு சூப்பர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் குடுத்திருந்தாரு. அதனால சேனல் தரப்புல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர பட்டன பிரஸ் பண்ற மாரி செய்ய சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் தான் அபிஷேகாவிற்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸா குடுத்திருக்காரு. இந்த சீசனோட நம்பிக்கை நட்சத்திரமா அபிஷேகா அவர்கள் மாறி வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே சூப்பரான பாடல்கள பாடி வந்துட்டு இருக்காங்க. கோல்டன் பஸரும் வாங்கி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதேபோல இந்த ஒரு வாரமும் அத கன்டின்யூ பண்ணி அந்த ஒரு கோல்டன் பஸர வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வரதுக்கு அவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த வாரம் யாரோட பாட்டுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிம்பு அவர்கள் நடிக்க வேண்டிய படத்த இப்ப சூர்யா நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. பார்க்கிங் படத்தோட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணனோட சேர்ந்து சிம்பு அவர்கள் காலேஜ் சப்செட் ஒண்ணு பண்றதாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு படம் சமீபத்தில கைவிடப்பட்டிருந்துச்சு. அடுத்து அந்த படத்துல எஸ்கே நடிக்க போறாரு அப்படின்னும், சாய் அபியங்கர் அவர்கள் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி தெரிய வந்திருந்துச்சு. ஆனா இப்ப அந்த ஒரு ப்ராஜெக்ட் அகைன் மாறி இருக்கு. இந்த ஒரு சப்ஜெக்ட்ட சூர்யா கிட்ட அவரு சொல்லியிருக்காரு அப்படின்னும், அந்த கதை சூர்யா அவர்களுக்கு ரொம்ப பிடித்து போகவே, அடுத்து தமிழ்ல இம்மீடியட்டா இந்த படத்த பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காராமா. அண்ட் அந்த ஒரு படமும் கிட்டத்தட்ட மாஸ்டர் மாரி காலேஜ் ப்ரொஃபசர் ரிலேட்டடா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சூர்யா அவர்கள் இந்த ஒரு படத்தில் நடிக்க போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சூர்யா அவர்கள் அடுத்தடுத்து வரிசையா கமிட் ஆகியே வந்துட்டு இருக்காரு. இதற்கு முன்னாடி கருப்பு, அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தெலுங்குல ஒரு படம், அடுத்து மலையாளத்துல ஒரு படம், இப்ப மறுபடியும் தமிழ்ல ராம்குமாரோட ஒரு படம். இந்த 4 டைரக்டர்களுமே அவங்களோட முன்னாடி படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் படம் குடுத்தவங்க. ஸோ சூர்யா அவர்களுக்கு இந்த ஒரு ரவுண்ட் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.